ஃபோக்கஸ் ஆகடா. உன்னால தான்டா எல்லாமே. ஃபோக்கஸ் ஆகடா. ஃபோக்கஸ் ஆகாம தனியெல்லாம் ஒரு மனுஷனாடா. ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுறா. குத்தி ஃபோக்கஸ் ஆகடா. உன்னால வர போறவட்டெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. பண்ணாட பண்ணாட நிறுத்து. என்னடா பண்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி இருந்தா போலீஸா போகணும், அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கலா போகணும், அப்படி இல்லைன்னா அட்வொகேட்டா போகணும். சாதாவா போறவன் தான் கேஸ்காரன். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. ஒன் புடிச்சி வீடியோ போட்டிருக்கான் அவன். அவனே இங்க வந்து காலை வச்சாலும் வெட்டிருன்னு சொல்லு. பேரை கேட்டா அமரன் சொல்லு. ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனோட அமரன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். ஏய் இரு இந்த வர சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன். டேய் கழட்டி விட்டு போடா. மச்சான் பாரு. நீ பாரு யார் தெரிதா? அந்த பொண்ணு மேல என்னடா கோவம்? இவ்வளவு அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கிற. கோயில் வாசல்ல உட்காந்துற பிச்சைக்காரி மாதிரி. மேட்ச் விளையாடும் பொழுது ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பரா நிக்கக்கூடிய தோனி பஸ்லையும் இதே மாதிரி ஒட்டுமொத்த பிளேயர்ஸுக்கு பின்னாடி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாரா? யாரா மலை மாயா மாயா என்ன கோத்தல்னா தூக்கம் உங்களுக்கு. நீ என்ன மெண்டல் எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணும்? அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இன்னையா மெண்டலின் உச்சமா பேசிக்கிறீங்க. டேய் இவன் கூட நீயும் கூட்டணி வச்சு சித்திரியா? பைத்தியம்டா அவன். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பாத்த வேண்டியதான். வருவாரு. யாரு செட்டிங்க வேங்கியமாவா ஒத்தையில நிக்க இல்ல மொத்தமா வாங்கல. இன்னைக்கு சினிமாடே போடுறா. உலகத்தையே கதிகலங்க வச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்டாலும் அது ஹிட்லர் அப்படிங்கிற அந்த பேரை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹிட்லருக்கே ஒரு வார்ல ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட ஒரு கொட்டையை எடுத்துட்டாங்க. அத வேற எடுத்துட்டீங்களா? ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? ஒரு ஆணா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே 2 கொட்டை இருக்கும். ஒத்த கொட்டையை வச்சிருந்த ஹிட்லராலேயே இந்த உலகத்தை கதிகலங்க வைக்க முடியும்னா 2 கொட்டையை வச்சிருக்க உங்களால ஏன் முடியாது? பார்க்கணும், எடுக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நான் அவ்வளவு நல்லவில்ல. வெட்டுனா நானும் வெட்டுறேன். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன பாய் 10 கிலோ கறி கொண்டு கறி கடை பாய் இதுங்க பாய். முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாது. உயிருக்கு கொஞ்சம் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. மாலை ஊருல யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. மாலை ஊருல என்ட்ரி ஆனே மாலை நினைக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாலை ஊருல யாரும் இல்லைன்னு மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. 3 முட்டை பரோட்டா. டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலவோ இருக்கு. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மகனே செருப்பாலாடி. பங்கு குமார், வெல்டிங் குமார், கொக்கி குமார், குரங்கு குமார், அருவா குமார்னு அடப்பட்டிருந்த ஸ்டேஷனியா இது? இந்த சப்ப குமாரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டு இருக்க. மூக்குல டிஎஸ் போடி மூலில எரிடனே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவெல்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன்.
யாரா இவன் கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்ஸ் இல்லாம இருக்கான்? எதுக்கு இன்னொரு காப்பி எடுக்கிறான்? அப்பா நீ இதே மாதிரி எப்பவும் என் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பல. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? 3rd ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன். அதுக்கு தான் இது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக், அத நீ உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கற. பிளாஷ்பேக் இல்ல மச்சான். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல மச்சான். டேய் சொல்றா. உன்னை பார்க்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பாக்குற மாதிரியே இருக்கு மச்சான். வாய்ஸ் ஆனா உங்கள மாதிரி ஆயிடுனா சார்? யார் அந்த பொண்ணு? 15 ல இருந்து 17 வயசு இருக்கிற ஒருத்தன் டிக்டாக்ல இப்பதான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் ஒரு விதம். அந்த பாஞ்சில்றைகளை பத்தி நம்ம பேசல. ஏன்னா அவனுடைய குழந்தை வந்து அவன் 12ஆம் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடியே LKGல சேர்ந்திருக்கும். தனி ஆளா நின்னு அவரோட மொத்த கிளானையும் அழிச்சவன். பாத்து போடா பண்ணி இல்ல பாடையில பேருடா. சூத்த முட்டு ஸ்லோவா போ ப்ரோ. இல்ல கண்டிப்பா நான் தான் சொல்லிட்டேனே. நான் அதான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு வாட்டி தான் தேங்காய் உடைக்க முடியும். ஒரு வாட்டி உடைக்க கூடாது. என்னடா குழப்புறா? பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரபோய் வாயா. அது கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து நான் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நான் ஏன்னா ஏன் இன்னொரு கொடி, இன்னொரு கட்சி, இன்னொரு ஒருத்தன் வந்து இவன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கொச்சியா, இன்னொரு கட்சியா, இன்னொரு மச்சான் பேரு பிரபு, நான் லார்டு கர்சன் பிரபு. நான் ஒன்னா இருந்த வங்காளத்தை 2ஆ பிரிச்ச பிரபு. சஹரானே நான் 10 பேர் அடிச்சு காமெடி பீஸ் ஆனவே இல்லடா. நாட்டுல 10 பேர் காமெடி பீஸ் தான்டா. நீ நல்லா யோசிக்கிற. கையை விட்டு உடச்சு விட்டா யோசிக்க மாட்டல. கல் எடுத்து பழக்க 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரஸி. பண்றது மாமா வேலை. முதல்ல இங்கிலீஷ் உண்டையா? Okay guys, yapping time is over. சரி ஓகே போயிட்டு வரேன்.